ஒரு முக்கியமான வீடியோ, கொஞ்சம் பயங்கரமான வீடியோ. இதனோட நின்ற ஊர் நாயல் எல்லாம் எங்களோட வீட்டை பக்கத்தை எல்லாம் செத்து போச்சு. ஊர் நாயல் இதனோட நின்ற எல்லாம் நாயல் எல்லாம் செத்து போச்சு. என்ன அந்த செத்துன்னா ஒரு அறிகுறி, பேசாம காலை இழுத்து கொண்டு திரிஞ்சதுகள், கம்மினதுகள், ஒரு வாய்க்களால் சளி மாதிரி ஒரு திரவம் வந்தது, சாப்பிடாம இருந்தது. பிறகு அந்த நரம்பு மண்டலங்கள் இழுத்த மாதிரி ஆக்கள் முடிஞ்சது. முக்கியமான வீடியோ, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன விஷயம் என்று டீட்டெயிலாக சொல்கிறேன். இவரோட இருந்தாக்கள் முழு பேரும் போய் சேர்ந்துட்டீங்க. வணக்கம் மக்களே. இந்த ஊர் நாயல் கொஞ்ச நாளாக செத்தது அடிக்கடி. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இந்த ஊர் நாயல் ஏன் செத்தது இப்போ கொஞ்ச நாளாக? இந்த வாய்களால் வீணி வளைஞ்சபடி, சளி வந்தபடி, அந்த சொத்திக்கு புத்திக்கு நடந்து தள்ளாடி நடந்து கிடந்து இப்படி இந்த இழுப்பில் விக்கினபடி நாயல் கொஞ்சம் செத்தது. இதை பற்றி யாராவது ஆராய்ஞ்சினீங்களா? ஒரு மிக முக்கியமான வீடியோ, எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஜனத்துக்கு இதை பற்றி தெரியாது. ஒரு குழப்பமான வேணும் இல்லை. எங்களோட ஊர் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். வீட்டுக்குள்ளே வெள்ளைக்காரன் நியாயம் வச்சுருப்பான், நாங்கள் வெளியில் வச்சுருக்கிறது நியாயம் வந்து பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன். அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிருகம். அது எவ்வளோதான் தீமை செய்தாலும் நன்றி உள்ளது, மனுஷனுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்படியான ஒரு ஆளை நாங்கள் பாதுகாக்கத்தானே வேணும். இந்த நாயில் ஏன் கொஞ்ச நாளாக இப்படி திரிஞ்சது? இந்த ஊர் நாயில் அழிக்கிறதுக்கு சதி திட்டமோ என்ன மர்மம் இதுக்கு பின்னால் இருக்குது? 2 ஆராய்ஞ்சா ஒரு மர்மமும் இல்லை. ஒரு சின்ன வருத்தம் உண்டு, கொஞ்சம் புது வருத்தம். புதுசுன்ற எங்களுக்கு புதுசு, பொதுமக்களுக்கு புதுசு. டிஸ்டெம்பர், ஒரு வைரஸால் வார ஒரு நோய். டிசம்பர் இல்லை, டிஸ்டெம்பர், ரைட்? கனைன் டிஸ்டெம்பர் வைரஸ் என்று சொல்லப்படுற CDV என்று சொல்லப்படுற ஒரு வைரஸ். இதால் தான் இவர் வருவார். இந்த நோயை பொறுத்தவரையில் வைரஸ் என்ற ஒன்று இப்போ உங்களோட மைண்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ நிறுவன் மறந்து கொஞ்சம் கஷ்டம் போல நடக்குது. என்ன எக்ஸாக்ட் வந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான். காப்பாற்றுறது கொஞ்சம் காப்பாற்றலாம். நியூரோ சயின்ஸ், நரம்பு மண்டல தாக்கங்கள், இந்த சொத்திக்கு புத்திக்கு தள்ளாடி இதண்டு நடக்க மாட்டாமல் ஒரு பக்கம் கால் இழுத்தபடி ஒரு பக்கம் தலையை தொங்க போட்டபடி நாய்க்குட்டிகள் தெரியுமல்லோ, அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு முன்ன காப்பாற்றலாம். இந்த வைரஸ் வந்து ஒரு வில்லங்கமான வைரஸ். நாயலுக்கு தான் பெரும், மனுஷருக்கு இது தொத்துமாண்டா இல்லை, வில்லங்கம் இல்லை. நாயிலிருந்து நாய்க்கு தொத்தும். எப்படி தொத்துமாண்டா, அந்த நாயின் மூக்குத்திரவகம், சளி, இருமுறது, இப்படி விற்கிற மாதிரி வரைக்கு அந்த வைரஸ் வந்து இன்னொரு நாய்க்கு பரவும். கூட இந்த பொதுமக்கள் சொல்கிறது, நாயலை நாங்கள் ஒரு இடத்த ஊசி போட கொண்டு போனாங்க, அல்லது குரூப்பாக நாயல் நிற்கிற இடத்த போனது, நாயல் ஊசி போட்டா பிறகுதான் இந்த வருத்தம் வருதுன்னு சனம் குழம்புறது. அதில் உள்ள விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அதுக்கு மூசிக்கும் சம்மந்தம் இல்லை. மற்ற நாயலும் அங்கே வந்து யாராவது ஒரு டிஸ்டம்பர் உள்ள வந்ததுண்டா முழு நாய்க்கும் ஐட்டத்தை கொடுத்து விட்ரும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, எங்கட நாய் இப்போ கிட்டடியில் செத்தது. நல்ல நாய், உண்மையாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே ஆள் போய் சேர்ந்துட்டார். அப்போ நான் இதுக்கு பிறகு தான் வெட்னரி சர்ஜன் ஆக்களை கேட்டேன். நான் இது என்ன உண்மையாக ரீசனே இது இப்படி எங்களோட ஊருக்குள்ளே பக்கத்தில் உள்ள ஊர் நாய் முழுக்க செத்து போச்சு. அப்போ நான் இது என்ன தொகையை நாயல் இப்படி சாகுறேன் என்று ஆராய்ஞ்சா இது இந்த நோய் தான் காரணம், டிஸ்டெம்பர். இந்த டிஸ்டெம்பர் என்ன செய்யுமெண்டா, நான் இந்த இருமல், நான் இந்த சுவாசத்தொற்று எல்லாத்தாலையும் நாய் ஒரு நாய் செத்து கிடந்ததுன்னா அந்த இடம், நாய்க்கு சாப்பாடு வைக்கிற பாத்திரங்கள், நான் இந்த பெலிட்டு, ஒரு நாயை நாங்கள் கிளவால் தொட்டுட்டு அதே கிளவால் இன்னொரு நாயை பிடிச்சோம்டா ஊசி போடுறதுக்கு எல்லாத்தாலையும் பெறும். இப்போ இது என்ன பிரச்சனைண்டா, இதுக்கு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முதலாவது ஒரு நாய்க்கு வந்துட்டுதுண்டா கொரோனான்ற விளையாட்டு தான். அந்த நாயை நாங்கள் தனிமைப்படுத்தி விட்டுருவோம் கட்டி. எல்லா நாயலோடையும் பிளங்க விட்டால் முழு நாய்க்கும் வந்துடும். இப்போ உங்களோட வீட்டு ஒரு நாய் நிற்குதுண்டா, அதை மற்ற நாயலோட கொஞ்சம் நாளைக்கு பிளங்கா வச்சுருங்க. என்னடா நாயன்றது நான் திருப்பம் சொல்கிறேன்னு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். கட்டாயம் இந்த காணொலி எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. ஊர் நாய் வந்து இப்போ இல்லாமல் போகுது, முழு நாயும் சாகுது. எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கிறேன்னு எழுத மட்டும் மிருசுவில் பக்கத்து வீட்டுகளில் உள்ள நிறைய நாய் போய் சேர்ந்துட்டுது. என்னோட விழிப்புணர்வு இல்லை. யாராவது ஒரு ஆள் வீடியோ போட்டது அது சம்மந்தமான ஆனறிக்கையில். உண்மையான காரணம், இதுக்கு அறிகுறி வந்ததுண்டா முதலாவது என்னத்தை தாக்கும் என்றால் சுவாச மண்டலத்தை தாக்கும். அதான் நான் வந்து இந்த விற்கிறது, இழுக்கிறது, இப்படி கம்முற மாதிரி வேண்டுதுன்றது, எங்கடி அலைக்கல் நிற்கிறது, இது விசாரோன்னு சொல்லி நீர்வறுப்பு நோய் உண்டு. அது அப்படி இல்லை. அது ஒன்றில் அக்ரெசிவாக இருக்கும், இல்லை டம் ஸ்டேஜாக இருக்கும். ஒன்றில் பதுங்கி கொண்டு பேசாமல் இருக்கும், அல்லது அக்ரெசிவாக அதை இதை கட்டிச்சு பிடுங்கி கொண்டு இருக்கும். இது அப்படி இல்லை. பாவம் சளியும் வந்தபடி ஒரு முதல் வந்து காய்ச்சல்லாம் இருக்கும். பிறகு சோர்வாக இருக்கும், சாப்பிடாது. பிறகு செரிமான மண்டலம், எங்கட உணவு கால தொகுதியை போய் அட்டாக் பண்ணும். முதல் சுவாச தொகுதியை அட்டாக் பண்ணோம்னா இந்த இருமுறது, மூக்கால சளி வாரது, அதுகள் நாய்க்கு. பிறகு சுவாச தொகுதி முடிஞ்சு உணவு செயல்பாடு தொகுதியை போய் அட்டாக் பண்ணும். அதுக்கு பிறகு நீர்ப்படன தொகுதி ஃபுல்லாக அடிச்சு விட்ரும் பிடிச்சி. அதுக்கு 7ஆம் கட்டத்தில் கடைசியில் நரம்பு மண்டலம், நியூரோ சயின்ஸ் வந்து வரும். அதுதான் அந்த நாயின் ஸ்பைனல் கோட், அந்த முன்னான்னு சொல்லும் தானே,
அதுகள் எல்லாம் நரம்பு மண்டலங்கள் பாதிச்சோன்னா அந்த வக்கல் அடித்த மாதிரி நடக்கிறது, சொத்திக்கு புத்திக்கு நடக்கிறது, நடக்க இல்லாமல் விழுகிறது, கால் ஒற்றைக்கண்ணை இழுபடுறது எல்லாமே இந்த டிஸ்டம்பர் ஃபைனல் ஸ்டேஜ் விளையாட்டுகள். இதை என்ன செய்யலாம் நிறுவன்? நீங்கள் சொல்கிறீர்கள் சரி, வந்த அப்புறம் என்ன இரண்டு வந்த அப்புறம் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்டுகள் அதுகளில் கொஞ்சம் காப்பாற்றலாம். வைரஸ் தானே கொண்டு போய் வெட்னரி சர்ஜன் ஆலோசனையை பெறணும். உடனே நாயை அங்கே கொண்டு போகணும். அப்புறம் அங்கே கொண்டே மெட்ட நாய்களுக்கு கொடுக்குறதில் தனியை கொண்டு போய் கவனமாக ட்ரீட் பண்ண வேணும். உங்களோட நாயை தனிமைப்படுத்தணும், வந்த நாயை தனிமைப்படுத்தணும். இறந்த நாயிலண்டா ஒரு நாய் செத்து போச்சுதுண்டா அதை கவனமாக கொண்டு எங்கடையாக்களின் நேரம் கொண்டே பத்த காணிகளுக்கு எறிஞ்சு விடுறது, எங்கடையாக்களுக்கு என்ன தெரியும் ஆற்றுக்கு கொண்டு எறிஞ்சு விடுறது, குளத்துக்கு எறிஞ்சு விடுறது, அப்படியெல்லாம் செய்யாமல் ஒரு 5 அடி 6 அடி ஆழமான குழி வெட்டி கவனமாக அதுக்குள்ளே புதைச்சிட்டு மேலே தேவைண்டா சுண்ணாம்பு ஏதாவது போடலாம். அதுக்கு மிஞ்சி அதில் வைரஸ் ஆகாதுன்றாலும் ஒரு பாதுகாப்பு. நாய்க்கு சாப்பாடு வச்சு கோப்பியல் நாயின் வெளிட்டுவல் அதில் இன்னொரு நாய்க்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்குறதா இருந்தால் கிருமி நீக்கம் செய்யணும். வடிவாட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த துப்புரவு செய்யணும். செத்த இடத்த வீணி வடித்த இடத்த இன்னொரு வந்துண்டா அதை மணந்துண்டா நக்கிச்சுண்டா இதுக்கும் வரும். இதை செய்ய வேணும். முக்கியமாக குட்டி நாயல் இருக்குமெண்டா இதுக்கு வேக்சின் இருக்குது. டிஸ்டம்பர் வேக்சின் எல்லா இடமும் இருக்குது, இலங்கையில் இருக்குது. நீங்கள் அந்த வேக்சினை போய் போட வேணும். இப்போ ARV என்று போடுறோம் தானே, விலங்கு விசர் நோய்க்குரிய வேக்சின் போடுறோம் தானே, விசர் நோய் என்று அதுக்கு போடுற மாதிரி இதுக்கும் வேக்சின் இருக்குது. அந்த வேக்சினை நாங்கள் குட்டி நாயலுக்கு போட்டு கொண்டோம்டா அதுக்கும் பூஸ்டர் டோஸுகள் இருக்குது. போட்டால் தப்பிடும். வந்தால் பிறகு நியூரோ சயின்ஸ் வந்தால் அந்த சொத்திக்கு புத்திக்கு தண்டு நரம்பு மண்டலங்கள் தண்டா கொஞ்சம் காப்பாற்றுறது கரைச்சல். ஆரம்பத்தில் சின்ன சின்ன அறிகுறிகள் மூக்கால சளி வடியுது, சாப்பாட்டை குறைக்குது, ஒரு காய்ச்சல், ஒரு அப்செட்டாக இருக்குது, ஒரு சம்மந்தம் இல்லாமல் பேசாமல் போய் படுத்திருக்குதுண்டா கொஞ்சம் காட்டினானெல்லாம். இதையும் விசர் நோய், விலங்கு விசர் நோய், அதாவது நீர்வறுப்பு நோய்க்குரிய விலங்கு விசர் நோய் ரேபீஸையும் போட்டு குழப்ப வேண்டாம். அது ஒன்றில் அக்ரெசிவாக இருக்கும், இல்லை டம் ஸ்டேஜாக இருக்கும். தண்ணி ஊற்றினா ஆள் கதை முடிஞ்சுது. இதுக்கு அந்த மாதிரி இல்லை. இதுக்கு இந்த தண்ணி ஊற்றினா எல்லாம் சாகாது. கவனமாக இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்கோ. எங்கேயாவது கேள்விப்பட்ட நீங்களே இந்த வருத்தம் ஓரளவு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறார்கள், ஹெல்த் இருக்கிறார்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த டிசம்பர் கேள்விப்பட்டிருக்கிறோம். டிஸ்டம்பர் நிறுவா அதுதான் இந்த முழு நாயும் இப்போ துளைஞ்சதாங்கிற ஊருக்குள்ளே பக்கத்து வீட்டு நாய்கள் எல்லாமே சரியா நீ சொன்ன மாதிரி இழுத்து கொண்டு தான் தெரிஞ்சது என்றா உண்மையண்டா இந்த அதை கருத்தாக போடுங்க. உங்களோட அனுபவங்களை கருத்தாக போடுங்க. அதை சந்தேகம் இருந்தாலும் போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வெட்னரி சர்ஜன்ஸ் நிறைய பேர் இருக்கணும். நான் ஒரு PHA தான், எனக்கு சம்மந்தமான டாபிக் இல்லை இது உண்மையாக. இது என்றாலும் ஒரு பொதுமக்கள் சுகாதாரத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். நாயல் வீட்டை சாகிறது நல்ல விஷயம் இல்லை தானே. ஸோ அதை பற்றி நான் ஒரு வெட்னரி சர்ஜன்கிட்ட ஐடியா எடுத்தேன். நான் இது உண்மையாக என்ன தலைப்பெறாவது கொஞ்சம் தேடினா CDV கனைன் டிஸ்டம்பர் வைரஸ் இதால் தான் எங்களோட ஊர் நாயல் போய் சேர்ந்தது. வேக்சின் போடுங்கோ, வந்த நாயை தனிமைப்படுத்துங்கோ, எல்லா நாயலோடையும் பழக விடாதீங்கோ. அப்படி ஒரு நாய்க்கு வந்துடுதுன்னா அந்த நாயை முதல் தனிமைப்படுத்துங்கோ. அதுக்கு வைக்கிற பாத்திரங்கள், அதிൻ്റെ பெலிட்டுகள் அதுகளில் தொட்டு போட்டு இந்த நாயில் கொண்டு தொட்டால் இதண்டும். முக்கியமாக சுவாசத்தாலான் பெறவும் நாயின் வெளியேற்றப்படுற திரவங்கள், முக்கியமாக மூக்கால் வர திரவம், இருமல் அதுகளால் வரும். கம்மி கொண்டிருக்குது இப்படியான விஷயங்கள்ண்டா கொஞ்சம் அவதானமாக இருங்கோ. ஏனண்டா ஊர் நாயின் ஒரு பேட்ச் போய் சேர்ந்துருதுண்டா எங்களுக்கு இனி ஊர் நாய் இல்லை. சில பேருக்கு ஊர் நாய் விருப்பம், சில பேருக்கு பெரிய நாயால் விருப்பம், அது ஒருத்தட்ட விருப்பம். கொஞ்சம் ஊர் நாய் நன்றின்னு சொல்கிறது தானே கொஞ்சம் கூட பாவம் தானே. சும்மா கொஞ்சம் சோறை சாப்பிட்டுட்டு அவ்வளோ நன்றியாக இருக்கும். அப்போ அதெல்லாம் பாவம் தானே. மனுஷரை மாதிரி அதில் நாங்கள் காப்பாற்ற வேணும். விலங்குகளை பிடிக்கிறார்கள் சரி, மனிதநேயம் உள்ளார்கள் இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து வைப்பீங்களான்ட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸாக போடுங்க. மிச்சம் காணொலியிலேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.